நான் இங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர். இது சென்னைக்கு மிக அருகில் அந்த குன்றத்தூர் அமைஞ்சிருக்கு. குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் குன்றத்தூர் முருகன் கோயில் செல்லும் வழி. 84 படிக்கட்டு தான் இருக்குது. 84 படிக்கட்டு வழியே மேலே போகலாம். இந்த ஊருக்கு ஒரு பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிழார் பிறந்த ஊர், அவதரித்த ஊர். 63 நாயன்மாரில் ஒரு நாயன்மாராக விளங்குறாரு இல்லையா சேக்கிழார் பெருமான். அந்த சேக்கிழார் பெருமான் பிறந்த ஊர் தான் இந்த குன்றத்தூர். இந்த குன்றத்தூர் நிறைய சிறப்புகள் இருக்குது. வாங்க. இது போக இந்த முருகன் கோயில் வந்து அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற திருப்புகழில் பாடப்பெற்றது. வாங்க அந்த கோயிலோட சிறப்புகளை போய் மேலே போய் பார்ப்போம். வாங்க. இப்போ ஏறுற இடத்துல வந்து 16 கால் மண்டபம் இருக்குது. அது கல்லால் அந்த மண்டபம் செதுக்கப்பட்டிருக்கு. மேலே பாருங்கள் காவடி தூக்குற பெண்கள் இருக்காங்க. வள்ளி தேவியோட முருகன் காட்சி கொடுக்குறாரு. சிவபெருமானும் முருகனும் திருக்குடும்ப காட்சி கிடைக்குது. அங்கே சித்தி புத்தின்ற விநாயகர் அங்கேயும் காட்சி கொடுக்குறாரு. விநாயகர் பெருமான் காட்சி கொடுக்குறாரு. கீழே பாருங்கள் பூ வழிபாடு பண்ணுறாங்க. அவளுக்கு இந்த உடம்புல அரும்பாறையும் இதெல்லாம் ஏற்பட்டது இல்லையா, பால் பரு மருவெல்லாம் இருக்கும். அது போவதற்காக முருகனுக்கு உப்பு கொட்டி வழிபாடு பண்ணுறாங்க. அப்போ மேலே போகலாம் பாருங்கள். 84 படி தான் இருக்குது மேலே. 16 கால் மண்டபத்தில் வந்தாச்சு. நல்ல குளிர்ச்சியாக இருக்குது அந்த மண்டபம். ஒரு கோயில் வந்து பூட்டி இருக்குது. 3:30 தான் திறப்பாங்களாம். எல்லாம் கீழே வெயிட் பண்ணுறாங்க. வாங்க மேலே போகலாம். இது ஒரு சிறிய குன்று மேல் இருக்கக்கூடிய கோயில் தான். சின்ன குன்று தான். குன்று எடுக்கும் இடமெல்லாம் குமரன் குடி கொன்று இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்படி தான் குன்று இருக்கிற இடத்துல குமரன் இருக்கார். அந்த ஊருக்கு பேரே குன்றத்தூர். பாருங்க படிக்கெல்லாம் பூஜை பண்ணியிருக்காங்க. பாருங்க படிக்கெல்லாம் படி பூஜை பண்ணுறாங்க போல. மேலே ஏறி வந்துச்சு. வாகனம் மூலமாக வரலாம். வாகனம் மூலமாக அந்த பக்கம் ஒரு பாதை வருது பாருங்க. அந்த மூலமாக வாகனத்தில் வரலாம். வாகனங்கள் 2 வீலர் மூலமாகவும் மேலே வரலாம். ஏறும்படியாக தான் வடி அமைச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. விநாயகர் கோவில் ஒன்று இருக்குது. அவங்க விநாயகரை வணங்கிட்டு மேலே போகலாம். விநாயகரை வாங்கியாச்சு. இங்கே பாருங்களேன் கல்கள் அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள். இது வீடு வேண்டி வழிபாடு பண்ணுறதான். ஃபோட்டோ கூட வச்சு வெப்பாலை மரம் காய்களோடு காய்ச்சிருப்பாங்க. இது எப்படிப்பட்ட வளர்ச்சியிலையும் வறட்சியாக இருந்தாலும் வளர்ந்து வரணும். இந்த பட்டையை வெட்டி பாலில் போட்டு தயிராக மாறிடணும். பாலை மரம். வாங்க இந்த வழியை மேலே போவோம். கோயிலுக்கு மிக அருகில் வந்துட்டோம். மேலே மேலே பாருங்கள். அந்த லைட்டு போர்டு பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள். வாங்க அப்படி கோயிலை சுற்றி வரலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கோயில்.
பாருங்க முருகன் வேட ரூபத்தில் வள்ளி திணை காத்த இடத்துல வந்து அவங்களோட வந்து இருக்கார். விநாயகர் யானையாக மாதிரி அவங்க பயமுறுத்துறாரு. அவரை காப்பாற்றுற மாதிரி வேட ரூபத்தில் முருகன் இங்கே வந்திருக்கிறாரு. அதை சிதை சிற்பமாக தான் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த வழியாக டூ வீலர்லாம் வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோட அழகாக மொத்தம் பார்க்கலாம். இந்த மலை எவ்வளோ பசுமையாக காணப்படுது பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குங்க. நல்லா இருக்குது. இந்த கட்டடத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பழமையாக கல் வச்சு கட்டிருக்காங்க பார்த்தீங்களா. முருகன் கட்டடம் வந்து ரொம்ப பழமையாக கல்லால் கட்டப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க முருகன் மணக்கோலம், மணக்கோலத்தை பார்க்க முடியுது. இங்கே வந்தால் தங்குறதுக்கு மின்விசிறிலாம் பண்ணியிருக்காங்க. அதான் மலையில் ஏறி வரவங்க இங்கே மின்விசிறி வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க அப்போலாம் அந்த கோவில். இதில் ஒரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கே போனாலும் வள்ளி தெய்வ யானை முருகன் சமேதமாக காட்சி கொடுப்பாரு. இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து ஒன்று வள்ளி முருகன் இல்லை தெய்வ யானை முருகன் பார்க்குற மாதிரி ஒரு வித்தியாசமாக வாசல் அமைச்சிருக்கிறாங்க. அதாவது 3 பேர்த்தி ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது, 2 பேராக தான் பார்க்க முடியும். ஒன்று அவங்க 2 பேர் இல்லை இவங்க 2 பேர், அப்படி பார்க்குற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பை அமைச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், சென்னையோட எழில்மிகு தோற்றத்தை பாருங்கள். இந்த குன்றத்தூர் மலையிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக காட்சி கொடுக்குது. இங்கே இருக்கிற கட்டடங்கள்லாம் எப்படி தெரியுது பாருங்கள். வண்டலூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டரில் வந்துடலாங்க. அழகாக காட்சி கொடுக்குது பாருங்க. சென்னை அங்கே ஒரு பெருமாள் கோயில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெருமாள் கோயிலோட இங்கேருந்து பார்த்தா தெரியுது. சரி, இது ஊமத்தை, ஊமத்தை சொல்லுவாங்க. ஊமத்தையில் பொண்ணு ஊமத்தை, கரு ஊமத்தை, சாதா ஊமத்தை. சாதா ஊமத்தை இந்த பூக்கள் சாயந்தரம் தான் மூக்கும். ஒரு கோபுரம் தாங்கி பூ விட்டுருக்கு பாருங்க. கோபுரம் தாங்கி பூ பாருங்க. கோபுரம் தாங்கி மூழ்கிடாது. உள்ள 3 ரூபாய்க்கு திறப்பாங்க போல். உள்ளே வந்து வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது. வெளியே சுற்றுப்பிரகாரத்தை மட்டும் தான் எடுக்கிறோம். உள்ளே ஆட்கள் இருக்காங்க. சிறப்பு தரிசனம் 100 ரூபாயா கட்டணம். மலையோட எழில்மிகு தோற்றத்தை பாருங்கள். இந்த பக்கம் பாருங்க, ஒரே பசுமையாக தெரியுது பாருங்க. பனை மரங்கள் நிறைய காட்சி கொடுக்குது. இங்கிருந்து ஏறி வரதுக்கு ஒரு பாதை வச்சுருக்குறாங்க. மலையோட 2 பக்கம் ஏறி வர மாதிரி பாதைகள் அமைச்சிருக்காங்க. மலையை சுற்றி நிறைய மூலிகை செடிகளாக கிடக்கு. ஓசித்தகரை, ஓசித்தகரை ஊசி ஊசியாக இருக்குது பார்த்தீங்களா, ஓசித்தகரை செடி. இதான் அருவாமனை கொலைன்னு சொல்லுவாங்க. உரச்செடியும் கூட சில பேர் சொல்லுவாங்க.
மேலே பாருங்கள், இந்த பக்கம் வெயில் வச்சுருக்காங்க பாருங்கள், மலைக்கு மேலே பாருங்கள். லைட் போட்டால் கரெக்டாக அது தூரத்தில் இருந்தாலும் இந்த காட்சி காணப்போ முடியும். சென்னை வந்து வாங்க, குன்றத்தூர் வந்து முருகனை பாருங்கள். சென்னையில் முருகனுக்கு அநேக கோயில்கள் இங்கே இருக்குது. எங்கெல்லாம் குன்றம் இருக்கோ அங்கெல்லாம் குமரன் ஆழ்வார் அப்படின்னு ஒரு பழமொழி. இந்த மாதிரி குன்று இருக்கிறவங்கெல்லாம் குமரன் இருந்து கொண்டே இருக்காரு. இந்த குன்றம் இது ஒரு குன்றாக இருக்குது. நம்ம இருக்கிற தர இது ஒரு பாதை அமைச்சிருக்கிறாங்க. இதுக்குள்ளே தான் கோவில் இருக்குது. ரொம்ப பழமையான கோவில் இந்த கோவில். அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பட்ட கோவில். திருப்புகழ் என்பதை அருணகிரிநாதர் பாடியது தான். அவர் பாடிய பாட திருப்புகழில் இந்த குன்றத்தூரை பற்றி பாடியிருக்கிறார். ராஜகோபுரம் வந்தாச்சு. கோவில் ஒரு வளம் வந்து ராஜகோபுரம் வந்தாச்சு. ராஜகோபுரம் பாருங்கள், ஃபுல்லாக கல்லாவே கட்டியிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். குன்றத்தூர் முருகா உன்னை போற்றுகிறோம், வணங்குகிறோம், வேண்டுகின்றோம் எழுதி வச்சுருக்காங்க. இந்த முருகன் கோயில் என்னென்ன விசேஷங்கள்லாம் நடக்குமோ அந்த விசேஷங்கள்லாம் அந்த குன்றத்தூர் முருகன் கோயிலில் நடக்குது. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குன்றத்தூர். ராஜகோபுர வாசல் 3:30 தான் கோயில் திறப்பாங்க. அப்படியே திறந்தாலும் உள்ளே எடுக்க அனுமதி கிடையாது, வெளியே மட்டும்தான் எடுக்க முடியும். இங்கேருந்து பாருங்கள், பெருமாள் கோயில் தெரியுது. கீழே இருக்கிறது பெருமாள் கோவில், குன்றத்தூர் பெருமாள் கோயில். கும்பாபிஷேகத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதான் குன்றத்தூர் நகரம். எவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குறாங்க. சென்னைக்கு மிக அருகில் இருக்குது. ஆனால் அது காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்தது. ஓகே, நீங்களும் சென்னைக்கு வந்தால் கண்டிப்பாக அந்த குன்றத்தூர் வந்து முருகனை தரிசனம் பண்ணுங்க. அருணகிரிநாதர் பாடப்பெற்ற குன்றத்தூர் முருகன் சுப்பிரமணிய சுவாமி உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளங்களும் அருளுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன்.